டேய் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கிறதுலாம் உங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். தினமும் உங்ககிட்ட மல்லு கடை என்னால முடியாது. டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கேன். என்னால முடியல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். இரு எங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போறேன். ஹலோ அம்மா, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்குமா, என்னால முடியலமா, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா. உன் வீட்டு பிரச்சனை அங்கேயே பேசி முடிச்சுக்கோ. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். என்னையும் தத்து கொடுத்து டேய் யோ, இந்த பூட்டி யாரியா அவன் வாங்கிட்டு சொன்னதே? ஏமா ரோட்டு கடையில விலை கம்மியா போட்டு வித்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். கம்மியா கிடைக்குன்னு அள்ளிட்டு வந்துட்டல. இந்த பூண்டெல்லாம் குழம்பு வச்சா குழம்பு நல்லா இருக்காது. அப்புறம் என்ன கேட்காத. இந்த ஒரு சாக்கு கிடைச்சிச்சுல உனக்கு, இதுக்கப்புறம் வைக்க போற குழம்பு பாருங்க. ஏங்க உங்க போன் கொடுங்க, என் போன்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்க. சொல்றேன் இரு. சரி சொல்லுங்க சீக்கிரம். சொல்றேன் இரு. சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. ஏய் பாஸ்வேர்டே சொல்றேன் இருதான். ஏங்க ஏங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கட்டின புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் நாங்க விரதம் இருக்கிறோம். அதே பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எந்த விரதமாவது இருந்திருக்கீங்களா? ஏமா இல்ல? என்ன விரதம் இருந்தீங்க? பொண்டாட்டி திமிரா பேசும்போதும் தெனாவட்டா பேசும்போதும் திட்டும் போதும் ஆண்கள் மௌன விரதம் இருக்கனாலதான் பொண்டாட்டி அடுத்த விரதம் இருக்க வரைக்கும் உயிரோட இருக்கீங்க. ஏன்னா ஒரே அடினா கீச்சின்னு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். விரதம் இருக்காகலாம். பொண்டாட்டி விரதம் இருக்கிறது புருஷனுக்கு மட்டும், புருஷன் விரதம் இருக்கிறது மொத்த குடும்பத்துக்கும். ஐயோ ராஜா என்னங்க தோசை விட போறேன். எத்தனை வேணும் சொல்லுங்க. தோசை வேணாமா, எனக்கு தோசை வேணாம் இன்னைக்கு. தோசை வேணாமா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ கடவுளே, நான் கும்பிட்ட கடவுள்லாம் என்ன காப்பாத்திருச்சு. ஆப்பம் சுட்டுரு, ஆப்பம். ஆப்பமா? ஆமா. தோசைனாலே 20-30 போகும். ஆப்பம் 50-60 போகுமே. இன்னைக்கு ஃபுல்லா இவன் கூட தான் குடும்பம் நடத்தணுமா? என்னங்க என்னங்க தயிர் தாளிச்சிட்டேன், தொட்டுக்க கருவாடு செய்வா. எத்தனை நாளைக்கு தாமா நீனு கருவாடே செஞ்சு போடுவ? எத்தனை நாளைக்கு தான் செஞ்சு போடுவ? எனக்கு கருவாடுலாம் வேணாம், புடலங்கா பொரியல் செஞ்சிரு. புடலங்கா பொரியல் அதுதான் எனக்கு வேணும் இன்னைக்கு. கருவாடு சமைக்கலாமான்னு உன்ட்ட ஒரு பேச்சுக்கு தான் வந்து கேட்கறேன். உடனே நீ சொல்றதுதான் நான் சமைப்பேன்னு நினைச்சிக்காத. நான் சமைக்கணும்னு நினைச்சதான் நான் சமைப்பேன். இன்னைக்கு கருவாடு தான் சமைப்பேன். என்னங்க இட்லி ஊத்தி தரவா உங்களுக்கு? இட்லி எல்லாம் வேணாமா எனக்கு. மதியானத்துல யாராச்சும் இட்லி சாப்பிடுவாங்களா? சாப்பாடு செய்யுமா. என்னங்க ப்ளீஸ்ங்க, எனக்காக இட்லி சாப்பிடுங்க. எனக்காக ப்ளீஸ்ங்க. புது இட்லி குண்டானா? ஆமாங்க, இப்பதான் இட்லி கொண்ட புதுசா வாங்கினேன். சரி ஊத்தி தொலை, சாப்பிட்டு தொலைக்கிறேன். நான் ஊத்தி தரேன். புதுசா இட்லி குண்டா வாங்கிட்டாலாம். இப்ப அதுல இட்லியை ஊத்தியே ஆகணும் அவளுக்கு. அதை யாராச்சும் சாப்பிட்டு ஆகணும். அதுக்கு நான் தான் கிடைக்கும். மெதுவா நடக்கணும். வயிற்றுலாம் தூக்க கூடாது. டைமுக்கு சாப்பிடணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது 9வது மாசம். என்னங்க இந்த தக்காளி எல்லாம் பழசாக போகுது. நீங்க போய் காய்கறி கல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு புதுசா வாங்கிட்டு வாங்க. செருப்புல எச்சு துப்பி அடிப்பான். அன்னைக்கே சொன்னா இவ்வளவு தக்காளி வாங்காதமானு. 10 ரூபா கம்மியா கொடுக்குறான்னு அள்ளுன்னு அள்ளனல்ல. இப்ப அனுபவி. டெய்லி இதை வச்சுதான் நான் தக்காளி ரசம் பண்ண போறேன். நீங்களும் அனுபவிங்க. அப்பயும் நான் தான் அனுபவிக்கணுமா? இவ செஞ்ச தப்புக்கும் நான் தான் அனுபவிக்கணும், நான் செஞ்ச தப்புக்கும் நான் தான் அனுபவிக்கணும். நல்ல ஃபேமிலி. என்னங்க உங்களுக்கு பச்சி போட்டு தரவா? பச்சிலாம் போடாதமா. நீ போற பச்சிலாம் எனக்கு பிடிக்காது. டீ கடைக்காரன் ஆறுமுகம் இருக்காரு பாரு, அவரு கையால பச்சி சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஏண்டா அவன் அங்க இங்கேயும் கையை வச்சுட்டு கையை கூட கழுவாம பச்சி போட்டு தரான். அது உனக்கு பிடிச்சிருக்கு. நான் போற பச்சி உனக்கு பிடிக்கலையா? அவர் எங்கேயும் கை வச்சுட்டு போறாரு? கையை கழுவிட்டு போறாரோ கையை கழுவாம போறாரோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஆனா பச்சி டேஸ்டா இருக்குல்ல, அதான் நம்ம பார்க்கணும். நாக்கு அவர் பச்சி தான் வேணும்னு சொல்லுது. நான் என்ன பண்றது? நீ என்னடி அமெரிக்காலயே போய் செட்டில் ஆயிட்ட? நான் இந்த பட்டிக்காட்டிலேயே குப்பை கொட்டிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்றது? ஏம்ல யாரு? என் ஃப்ரெண்டுங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டா. என் ஃப்ரெண்ட்ஸ்லயே அவ தான் அழகா இருப்பா. போன் நம்பர் வாங்கி கரெக்ட் பண்ற வேண்டியதான். அழகா இருப்பாலாம். ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொல்லு. ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொல்லுப்ல. ஏன் அவர் ஆன்சர் போட்டுட்டு இருக்கானே? என்னங்க இங்க பாருங்க, ஒருத்தன் என் போட்டோ கேட்டு தொந்தரவு பண்றான். ஏய் அனுப்பிச்சு விடுறி. டேய் நீலாம் ஒரு புருஷனா? ஒருத்தன் என் போட்டோ கேக்குறான்னு சொல்றேன், நீ அனுப்பிச்சு விடுங்கற அறிவு இருக்கா இல்லையா? ஏய் போட்டோ அனுப்பிச்சுடுறி, அவனே பார்த்துட்டு செத்துடுவான். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏங்க என் தங்கச்சியை நீங்க வெக்கப்பட வச்சிட்டீங்கன்னா நீங்களும் என் தங்கச்சியும் சினிமாக்கு போலாம். நிஜமாலுமா? சத்தியமா. அப்ப சரிதான். மணலி போவாங்க லாரியில. நீங்க அழகா இருக்கீங்க இந்த சாரியில. வெக்கப்பட்டிருப்பாளோ? வா போலாம். அக்கா, அரியலூர்ல இருந்து திருச்சிக்கு எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம்யா. 1 நிமிஷம் தானா? பைத்தியக்காரன். 1 நிமிஷத்துல ஊரே தாண்ட மாட்டானே. நீ பூ கட்டுறத பார்த்த உடனே எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. என்ன ஐடியா? நாம ஏன் ஒரு பூக்கடை ஓபன் பண்ண கூடாது? நீ கட்டி கட்டி கொடுத்தனா நான் போய் வித்து தள்ளுவேன். நான் இடுப்பொலிக்க உட்காந்து கட்டி தரணும். நீ நோவாம வித்து காசு திருப்பலான்னு பாக்குறியா? மொத்த காசையும் நானே எடுத்துக்க போறேன். விக்கிறதுல பாதி உனக்கு. பாதிதான் தருவியா? அப்ப நீ உட்காந்து கட்டுவா. எனக்கு கட்ட தெரியாது. கத்து குடுக்குற வாடா.
கடை போடுறதுக்கு முன்னாடியே வடை போடுறா. இது செட். அண்ணா 100 ரூபாய்க்கு எத்தனை இட்லி வரும்? 100 ரூபாய்க்கு வந்து 20 இட்லி வருமா? ஒரு இட்லி வந்து 5 ரூபா. இந்த சட்னி சாம்பார்லாம் சேர்க்காதீங்க, அது எனக்கு வேணாம். வெறும் இட்லி மட்டும் எத்தனை வரும்? ஏமா ஒரு இட்லி 5 ரூபா. இட்லியோட விலையை தான் நான் சொல்றேன். இட்லிக்கு வந்து சட்னி எல்லாம் சும்மா கொடுக்கறது. அப்ப எனக்கு இட்லி வேணாம், சட்னியை சும்மா கொடு. அண்ணா நீ எழுதி கூட வச்சுக்கோ, என்ன மாதிரி ஒரு பொண்ணு இனிமே உன் லைஃப்ல வர மாட்டா. அப்பாடா. என்னங்க நைட்டுக்கு என்னங்க சமைக்கிறது? உனக்கு எது ஈஸியா இருக்கோ அது பண்ணுமா. அப்ப ஜொமேட்டோல ஆர்டர் பண்றவா? அவ்வளோ ஈஸியா இல்லைம்மா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்னைக்காவது குடிக்காத வீட்டுக்கு வருவீங்களா? தினமும் குடிச்சிட்டு தான் வரீங்க. குடிக்காதீங்கன்னு எனக்கு சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நானும் தினமும் குடிக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் கிடைக்காது நிம்மதி, குடிக்கிறதுல கிடைக்குது. என்னங்க தோ பாருங்க, இப்பதான் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு போனா அதுக்குள்ள நாய் வந்து சாப்பிட்டு போயிருச்சு. ஏண்டி நாய் வீட்டு உள்ள வந்து சாப்பாடை தின்ட்டு போற வரைக்கும் நீ எங்க போயிருந்த? நான் ஜாமான் வளக்கிட்டு இருந்தேன், நீ இங்க தானே இருந்த. ஓ மேல தான் தப்பு, நீ ஃபுல்லா நீ பட்டியாவே கடை. ஏன் மேல தப்பா? இவ சாப்பாட்டை ஆக்கிட்டு சாப்பாடை பெப்பர் கட்டைன்னு திறந்து போட்டு போயிருப்பா, நாய் வந்து தின்ட்டு போயிருக்கோம். இது ஏன் மேல தப்பா? இந்தாடியே ஏம்ல நான் தங்கச்சியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரேன். நீ போனா போ, போவாடி போனா இங்கே இரு. எனக்கு என்ன? ஏய் ஒண்ணு போன்னு சொல்லு, இல்ல போக வேணாம்னு சொல்லு. இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அப்பா நீ சரியான ஆம்பளையா இருந்தா போய் பாருங்க. யோ உனக்கு வந்து வேலை கறிக்க என்ன சம்பந்தம்? ஏய் என்னாச்சு? நேத்து கறிக்க என் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இன்னைக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. மேயர் மேக்கப் போட்டு கிளம்பிட்டாங்க. எங்கடி போற? யோ குழு மூலமா 50,000 லோன் தராங்க. நமக்கு ஏண்டி லோனு? வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். நமக்கு கடன் இருக்கா? இல்ல. பண்ணைய டெவலப் பண்ண போறியா? இல்ல. வேற யாருக்காவது லோன் வாங்கி கொடுக்க போறியா? இல்ல. அப்புறம் எதுக்குடி லோன் வாங்க போற? 5 பேர் சேர்ந்தாதான் லோன் கொடுப்பாங்களாம். 4 பேர் சேர்ந்தாச்சு, ஒரு ஆள் குறையுது. அதுக்கு தான் என்ன கூப்பிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாடி. எதுக்கு? யோ அத கட்டி நீ ஊத்த வரேன் தெரியுது இல்ல, டக்குன்னு டை வச்சு தப்பிக்கிறது இல்ல லூசு பையன். டைவ் அடிச்சு தப்பிக்கணுமா? ஏண்டி டைவ் அடிச்சு தப்பிக்கிறதுக்கு நான் என்ன கேரத்தே மாஸ்டரா? ஊத்துறதுக்கு ஒரு சாரி கூட சொல்லாம போறா. இந்தாடி பாரு, நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்ட? ஒரு அர்ஜென்ட்டுக்கு காசு தேவைப்படுது, ஒரு 5000 ரூபாய் ஜிபே பண்ணி விடுன்னு சொன்னேன். பண்ணி விட்டே நீ கேட்ட என்கிட்ட இருந்தாலும் பண்ணி விட முடியும். போறேன். இல்லன்னா இல்லன்னு கேக்குறப்பே சொல்ல வேண்டியது, பாக்குறேன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து அடிக்க வேண்டியது. மாமா என் ஃப்ரெண்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செயின் எடுத்திருக்கா. ஹலோ டேய், உன் பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி இல்லடா. என் பொண்டாட்டி அங்க போறேன் இங்க போறேன் அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டாடா. ஏதோ கல்யாணத்துக்கு போனா கூட பழைய புடவை தாண்டி எடுத்து கட்டிட்டு போவா. எது தங்கமா? ஏய் என் பொண்டாட்டி சொக்க தங்கம்டா, 85 கிலோ தங்கம்டா. ஏய் அவெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும்டா. நீ என்னம்மா இங்க நிக்கிற? இல்லங்க உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்கலான்னு. காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஏம்ல உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருக்கியா, அது ஒரு நம்பர் கிடைக்குமா? அதுக்கு கீழே என்ன நான் எழுதி வச்சிருக்கேன்னு பாரு. RIP. பொண்ணு எழுதி வச்சிருந்தாலே அந்த போன் நம்பர் கேப்பியாயா? ஏய் இந்த வீட்டுல நான் ஆம்பளை, எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைக்காத. பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணும், என் இஷ்டத்துக்கு தான் இங்க நடக்கணும் சொல்லிவிட்டேன். ஏங்க சாரிங்க, இனிமே உங்க இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணலாங்க. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் துணி துவைக்கிறீங்களா இல்ல பாத்திரம் கழுவுறீங்களா? நான் துணி தான் துவைப்பேன். சோ ஸ்வீட். போங்க. Bye. பை.